சந்திக்க வரப்போகிற நேரம் இது. கரமுயர்த்தி அந்த ஆண்டவரை துதிப்போமா, அந்த ஆண்டவரை கூப்பிடுவோமா, அந்த ஆண்டவரிடம் ஏதோ நம் வேண்டுதலை, நம் விண்ணப்பத்தை, ஏதோ நம்முடைய கவலைகளை, கஷ்டங்களை எல்லாம் ஏதோ ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே இயேசுவே இயேசுவே. உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகளை எல்லாம் குறித்து இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற போது ஏதோ நம்முடைய கவலைகள், நம்முடைய தீமைகள், நம்முடைய தொல்லைகள், நம்முடைய வியாதி வருத்தங்கள், ஏதோ நம்முடைய வாழ்வில் இருக்கிற போராட்டங்களிலிருந்து என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி ஜெபிப்போம். எரேமியா புத்தகம் 43 அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, உன் விண்ணப்ப குரலை நான் கேட்பேன். நீ ஆராய்ந்து பார்க்க முடியாத ஏதோ உன்னுடைய வாழ்வில் இருக்கிற மறைந்திருக்கிற காரியங்களை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஏதோ நம்மை தேடி வரப்போகிறார், நம்மை சந்திக்க போகிறார், ஏதோ நம்மை தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். முடிந்தவர்கள் கரம் விரிப்போம். அப்படியே நம்மால் முடிந்த அளவுக்கு நீங்க ஜெபிங்க, ஆண்டவரோடு இணைந்து ஜெபிங்க. பாடகர் குழுவினர், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, இந்த அபிஷேக பாடலை பாடுகிற போது நற்கருணை பிரசன்னம் உங்கள் மத்தியில் கடந்து வரும். இந்த தெய்வத்தை கண்ணோக்கி பாருங்கள், அந்த தெய்வத்தை உற்று நோக்கி பாருங்கள். அவரை உற்று நோக்கி பார்க்கிற போது ஏதோ நீங்கள் மகிழ்ச்சியால் மிளர்வீர்கள். ஏதோ அவரை தொடுகிற போது அந்த தேவனுடைய வல்லமை உங்களை கடந்து வரும். உங்கள் உடலுக்குள், உங்கள் மனதிற்குள் ஏதோ அவர் தீயாய், ஏதோ அபிஷேகமாய், அவருடைய தண்ணீரால், இரத்தத்தால் ஏதோ உங்களை கழுவி அவரே உங்களை ஆட்கொள்ளுகிற நேரம் இது. ஏதோ இந்த நேரத்தில் வாஞ்சையோடு, தாகத்தோடு, பராக்குகளுக்கு இடம் கொடாமல் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த மாதத்தில், ஜூன் மாதத்தில் ஆண்டவர் எனக்காக என்ன காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார், அவர் எந்த திட்டத்தை நிறைவேற்ற அவர் ஏதோ இந்த நேரத்தில் அவர் அனுகூலமாய் இருக்கிறார் என்பதை நம்புகிறீர்களோ அதை அவர் செய்ய போகிறார். இந்த உணர்வோடு தெய்வத்தை வரவேற்போம், தெய்வத்தை ஆராதிப்போம். இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் மனதில் இருக்கிற காரியங்களை ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டுங்கள். நீங்களும் பாடகர் குழு மட்டும் பாடுவார்கள், நீங்க வாயை திறந்து செபிங்க. உள்ளத்தில் இருக்கிறத வாயை விட்டு செபிங்க. நீங்க வாயை விட்டு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே என்ன பாருங்க, என் குடும்பத்தை பாருங்க, எனக்கு வேலை வேணும், என் பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ இதை நீங்கள் செய்து முடிங்கப்பா, உங்க நாமத்துல பெயர்ல நம்பிக்கையோட ஜெபிக்கிறேன்னு சொல்லி உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் எழுப்புங்கள். உங்களுக்காக பாடகர்கள் உதவி செய்வார்கள். அவர்களோடு இணைந்து நாமம் ஜெபித்து ஆண்டவருடைய இந்த இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பவனியில, இந்த நற்கருணை பவனியில் நாம் பங்கெடுப்போம். பவனியில நீங்கள் முழு நம்பிக்கையோட ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை வல்லமையாய் தொட்டு ஆசீர்வதிப்பார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா.
ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மண்டியிடுவோம். மண்டியிட்டு ஜூன் மாதத்தில் நமக்காக ரத்தம் சிந்தி புதிய வழியை நமக்காக திறந்திருக்கிற தெய்வம், தூய மனச்சான்றோடு அவருடைய திருவுடலால் ஊட்டம் பெற்ற நாம் அவரை அணுகி வந்து தயக்கமின்றி அறிக்கையிட்டு, ஏதோ நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் நற்செயல்கள் தூண்டவும் அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜோசப் ஆரோக்கியமேரி குடும்பத்தினருக்கு மாதா செய்த உதவிக்கு நன்றியறிதலாகும். ஜேபிஜே புஷ்பா பாஸ்கரன் இல்லத்திற்கு புதிதாக அன்பு குழந்தை தந்த இறைவனுக்கும் பணிமைய தாய்க்கும் நன்றியாகும். ரியோ சசிரினோ
ஹேமா, ரியா, ரோகன், பிறந்த குழந்தை உள்ளிட்ட அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஜேபிஜே கட்டுமான நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காகவும், திருமதி காணிக்கை மேரியருடைய 16வது நாள் நினைவு ஆண்மேலைப்பாற்றிற்காகவும், புலோமின் ராஜ் ரோஸ் சந்தன மேரியருடைய ஆண்மேலைப்பாற்றிற்காகவும் இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உன் தியாகம் இணைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உன் தியாகம் இணைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். இறையரசு வளர்ந்திட, இறைவாழ்வை உணர்ந்திட, இறையன்பில் நிலைபெற, இறைசாட்சியாகிட, உம்மை நாடி தேடி வருகின்றோம். உம்மை நாடி தேடி வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வலது கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவர் ஆண்டவர் தம் அடிமையின் தம் அடிமையை தாழ்நிலையை கண்ணோக்கினார். தாழ்நிலையை கண்ணோக்கினார். இதோ இதோ எல்லா தலைமுறையினரும் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். என்னை பேர் பெற்றவர் என்பர். பிரியமானவர்களே, இதோ இந்த ஜூன் மாதம் இந்த குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையில் நாம் பங்கெடுத்து இந்த அபிஷேக திருப்பலியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தாழ்நிலையில் இருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்ற தெய்வம். இன்று சனிக்கிழமை அன்னை மரியாவை ஆண்டவர் கண்ணோக்கினார். எனவே தான் தலைமுறையாவும் அவரை பேறு பெற்றவர், அருள் நிறைந்தவர் என்று அழைக்கின்றார்கள். அதே போல இந்த நாளிலே ஆண்டவருடைய அரியணையை நாம் நெருங்கி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார். அவரே நமக்கு அந்த வழியை திறந்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஜூன் மாதம் ஆண்டவருடைய இந்த தலைமுறை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு தலைமுறையாய் நாம் பேறு பெற்றவர்களாய் வாழ இந்த நாளிலே ஆண்டவரிடம் வரம் வேண்டி செபிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த உடலால், ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தால் இன்றைய நாளிலே நாம் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு தூய மனச்சான்றோடு ஏதோ நாம் அவரை தொடுவதற்கு, அவருடைய அரியணையில் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் உரிமையை கொடுத்திருக்கிறார். அதே உரிமையில் நாம் எந்நாளும் வாழ இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவோம், புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற தூய பணிமய மாதாவின் நம்பிக்கையாளர்களாகிய எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. இந்த அன்னையின் கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தின் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அரசர் யோசுவா செக்கரியாவை கொல்லச் செய்தார். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். இயல் 24 இறை வசனங்கள் 17 முதல் 25 முடிய.
யோயாசா இறந்த பின் அரசர் தம்மை பணித்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அஸ்ரேக்கா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடுங்கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டு வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர். கொள்ளை பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிகச்சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோதாதாவின் மகனின் இரத்த பலியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 24 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடைய விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தன் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கின்றார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அரியணையை நாம் எப்படி நெருங்குவது என்று ஆராதனையிலே நாம் சிந்தித்தோம். அருமையான நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று. ஒரு முறை அம்மா வீட்டுக்காரரை பார்த்து, என்னங்க இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள், வெட்டிங் டே, ஆகவே கோழி அடித்து குருமா செய்யட்டுமா, பிரியாணி செய்யட்டுமா அப்படின்னு வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறாங்க. வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஏண்டி நாம் பண்ண தப்புக்கு ஏண்டி கோழியை தண்டனை கொடுக்குற, ஏண்டி அந்த கோழிக்கு தண்டனை கொடுக்குற, அது பாவம், அதை விட்டுடு அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் சொன்னாராம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் செய்த தவறுக்கு நமக்கு தண்டனை கிடைத்தால் இந்த உலகத்தில் யாராலும் இருக்க முடியாது. அப்படி இருக்க பிரியமானவர்களே, இதையெல்லாம் கடந்து கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய காருண்யம் நம்மை வழிநடத்தும். அந்த கடவுளுடைய கிருபை நம்மோடு இருக்கிறது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எதை குறித்தும் நாம் கவலைப்படாமல், அஞ்சாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், இவையாவும் கடவுளுக்கு தெரியும். ஆக அனைத்திற்கும் மேலாக இதைத்தான் விவிலியத்தில் மீண்டும் மீண்டுமாய் விடுதலை பயணம் இணை சட்டத்தில் ஆண்டவர் ஏறக்குறைய 12 முறை இதை மீண்டும் மீண்டுமாக சொல்லுவார். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட இதைத்தான் நாம் அடிக்கடி பாடுகிறோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட
நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, போன மாசம் செஞ்சிக்கு ஒரு திருமுழுக்குக்கு சென்றிருந்தோம். பிரான்ஸ் தேசத்திலிருந்து ஃபாதர் பேட்ரிக் வந்திருந்தார். அவர் அங்கே திருப்பலி முடிந்த பிறகு, நீங்க கரிஸ்மேட்டிக் பிரீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி அவர் தலைமையில வச்சு, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர், ஐ நீட் யுவர் ப்ரேயர். அவர் பிரான்ஸ் தேசத்தில் ஏறக்குறைய 35 ஆண்டுகள் ஒரு மிஷினரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய உடலுக்குள் ஒரு விதமான எரிச்சல், அவருடைய உடலிலே ஒரு தீராத ஒரு வியாதி. அப்படி இருக்கிற வேளையில பல ஆண்டுகள் ஆண்டருடைய ஊழியத்தில் இருப்பவர், ஆண்டருடைய ஊழியத்தில் இருந்து கொண்டு அவரும் இதற்காக ஜெபிக்கிறார். விடை தெரியவில்லை. ஆனாலும் அவர் சொன்னார், இது ஜெபத்தால் மட்டும்தான் முடியும், இது ஜெபத்தால் மட்டும்தான் முடியும். அவர் சொன்ன வார்த்தைகள், ஆவிக்குரிய ஜெபம் எங்கு ஏறெடுக்கப்படுகிறதோ எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் கடவுளுடைய ஊழியத்திற்காக ஓடக்கூடியவர்கள், நீங்கள் கடவுளுக்காகவே எல்லா கஷ்டத்தையும் தாண்டி இந்த இறைவார்த்தை பணிக்காக நீங்கள் ஏறெடுக்கிற சிரமங்கள் எனக்கு தெரியும், எனக்கு புரியும். அப்படி இருக்க என் ஜெபத்தை விட நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள், ஆண்டவர் நிச்சயமாய் அதை கேட்பார் என்று சொல்லி அவர் சொன்னபோது, ஃபாதர் நீங்க எவ்வளவு பெரிய சீனியர், ஜெபத்திற்கு முன்னாடி சீனியரோ ஜூனியரே கிடையாது. கடவுளுடைய கிருபை தான் வேண்டும், அவருடைய அனுபவம் தான் வேண்டும், அதுதான் எனக்கு தேவை. கடவுளுடைய கிரேஸ் அது எனக்கு தேவை. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுவது போல, அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். வனத்து அந்தோணியாரை பற்றி நாம் வாசித்திருக்கிறோம். வனத்து அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி அவரை அணி செய்கின்றார். இன்னைக்கு சாலமோன் அரசருக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடையாது. ஆனால் காட்டு மலர் செடிகளுக்கு ஆண்டவர் எப்படி அணி செய்கின்றார், இதை குறித்து பாருங்கள், இதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சவால் விடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கடவுளை எல்லாவற்றிற்கும் மேலாக தேடுகிற போது, அவரது ஆட்சிக்காக நாம் ஓடுகிற போது, நமக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்காக கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு இருக்கிற நம்ம எல்லாரும் நாளையை குறித்துத்தான் கவலைப்படுகிறோம். நாளைய தினத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்படுகிறோம் என்றால் நாம் கடவுளுக்குரிய மனிதர்கள் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கான அருகதை நமக்கு கிடையவே கிடையாது. ஆகவே நமக்கு எதிர்காலமே நமக்கு கடவுள் தான், எல்லாம் இயேசுதான். அந்த தெய்வத்தை கண்ணோக்குவோம், அவருடைய ஆட்சிக்காக ஓடுவோம். அவருக்காக நாம் எதையும் துணிந்து செய்கிற போது அவர் நமக்கான காரியங்களை அவரே செய்து முடிப்பார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த நாளிலே அன்னை மரியாள் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து, ஆண்டவரே என் குடும்பத்தை விட, என்னை விட, என்னுடைய திறமைகளை விட, என்னுடைய பதவி பட்டங்களை விட, என்னுடைய ஆசாபாசங்களை விட, ஆண்டவரே இனிமேல் நான் உன் அரசருக்காக உமக்காக நான் ஓடுவேன். இதையெல்லாம் தாண்டி நான் எதை குறித்தோ, என் உணவை குறித்தோ, என் உடையை குறித்தோ, என் வாழ்நாட்களை குறித்தோ நான் கவலைப்படாமல், ஆண்டவரே உன் ஊழியத்திற்காக, உன் அரசருக்காக நான் நிற்பேன், நான் உழைப்பேன், நான் ஓடுவேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை மாற்றி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஏராளமான காரியங்களை செய்து முடிப்பார். இது உறுதி. இதுதான் கடவுள் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே இந்த ஒரு ஜெப அனுபவத்திற்காக நாம் தொடர்ந்து நம்மையே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இதை செய்கிற போது நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும், நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு தேடலைத்தான் இந்த உலகத்தில் நாம் தேட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். ஆமென். உமக்காக உம்மில் இணைவேன் பலியாக.
ஆண்டவரே, இந்த உலக தேவைகளை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் உமது அரசிற்காக நாங்கள் வாழ ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த தெய்வீக திருப்பலியை எல்லாமல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய், எங்கள் பாதுகாவலி பணிமய மாதாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கிரலும். அதனால் இவை உமக்கு ஏற்றவை ஆகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்றுத் தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆண்டவரே, நாங்கள் உணவை குறித்தோ உடலை குறித்தோ ஏதோ இந்த உலகத்தின் எதிர்காலத்தை குறித்தோ நாங்கள் கவலைப்படாமல் அனைத்திற்கும் மேலாக உம்மை குறித்து உமது அரசருக்காக ஆண்டவரே நாங்கள் ஓட உழைக்க எங்களை அழைக்கின்றேன். ஆகவே விண்ணவரோடும் மன்னவரோடும் சேர்ந்து உமது மகிமையை ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. மண்டியிடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வழியாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆண்டவரே இந்த மாலை நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்து ஆண்டவரே இந்த திருப்பலியில் பங்கெடுத்து செபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, உமது திருவுடல் வழியாக திரு தூயகத்திற்குள் நாங்கள் நுழைய ஆண்டவரே நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஒரு புதிய வழியை எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு துணிவோடு தயக்கமின்றி உம்மை நெருங்கி வருகிற போது நீர் எங்களுக்காக எதையும் செய்கின்ற தெய்வம் ஆண்டவரே. எனவே நாங்கள் எதை குறித்தும் அஞ்சாமல் கவலைப்படாமல் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலாக உமது அரசருக்காக நாங்கள் எதையும் செய்ய வல்லவர்களாய் நல்லவர்களாய் மாற எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்று ஜெப உபயம் செய்யக்கூடிய ஹவுசிங் போர்டு நவீனா உடைய கருத்துக்களுக்காகவும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் இந்த குடும்பத்தை நீதாமை கண்ணோக்கி பார்க்கவும், மேலும் ஜோசப் ஆரோக்கிய மேரி குடும்பத்திலே ஆண்டவரே உமது வல்லமையான கரம் இருந்து செயல்படும்படியாகவும், ஜே புஷ்பா பாஸ்கரன் இல்லத்திற்கு ஆண்டவரே புதிதாக கொடுத்த அன்பு குழந்தையை இதோ நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், மேலும் ரியோ, சசி, ரினோ, ஹேமா, ரியா, ரோஹன்,
பிறந்த குழந்தை உள்ளிட்ட அனைவரையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஜேபிஜே கட்டுமான பணியினுடைய வளர்ச்சிக்காகவும் ஆண்டவரே சிறப்பாக ஆண்மை பாட்சிக்காக ஜெபிக்கிற திருமதி காணிக்கை மேரி 16ஆம் நாள் நினைவிலே சிறப்பாக இவருக்கு நித்தியலை பாற்றியையும் பிளமின்ராஜ் ரோஸ் சந்தனமேரி இந்த ஆத்துமாக்களையும் யாரும் நேயாத ஆத்துமாக்கள் உத்திரைக்க நிலையில் இருப்போர் இவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித பணிமய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் அனைத்து புனிதர்களோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். எல்லாவற்றிற்கு மேலாக அவரையும் அவரது அரசையும் நாடுகின்ற தேடுகின்ற பிள்ளைகளாக வாழ கரம்பிரித்து விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மதாட்சி பெருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். நமக்காக இரத்தம் சிந்தி நமக்காக புதிய வழியை திறந்து வைத்த தெய்வம் இவரே. புதிய பாதைக்கு, புதிய மாற்றங்களை காண, புதிய அபிஷேகத்தை காண ஏதோ நம்மை தேடி வருகிறார், நம்மை ஆட்கொள்ள வருகிறார். தெய்வத்தின் திருவிருந்தருக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
கண்களை மூடுவோம். இதோ நம்மை ஆட்கொண்ட தெய்வம் நற்கருணை வழியாய் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவரே நம்மை புனிதப்படுத்துகிற தெய்வம். தீய மனச்சான்றிலிருந்து, இந்த உலகத்தின் தீமைகளிலிருந்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால், நீரினால் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கவே தம் உடலால் நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு உளமாற மனமாற நன்றி செலுத்துவோம். நாம் எந்த நிலையில் இருந்தாலும், நாம் கடவுளை விட்டு விலகி போயிருந்தாலும், அவருடைய தண்டனை தீர்ப்பிற்கு உரியவர்களாக இருந்தாலும், தன் பேரன்பினால் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்படாதே. உணவை குறித்து, உடையை குறித்து, இருக்கையை குறித்து, இருப்பிடத்தை குறித்து, இந்த உலக காரியங்களை குறித்து, நாளையை குறித்து நீ கவலைப்படாதே என்று சொன்ன ஆண்டவர், உனக்காக நான் கவலை கொண்டிருக்கிறேன். உன்னை படைத்த தெய்வம் நானே, உன்னை உருவாக்கிய தெய்வம் நானே, உன்னை வழிநடத்துகிற தெய்வம் நானே, இம்மையிலும் மறுமையிலும் இதோ உன்னை வாழ செய்கிற தெய்வம் நானே என்று சொல்லி, இம்மையும் மறுமையுமான தெய்வம் நற்கருணையாய் உள்ளத்தில் வந்திருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு கண்களை மூடி உளமாற மனமாற சேர்ந்து நன்றி சொல்வோமா? சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, என் ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே நன்றி. நற்கருணை நாதரே, எனக்குள் வாழ்பவரே, என்னோடு இருப்பவரே, உமக்கே நன்றி. பரலோக பிதாவே, உமக்கே நன்றி. ஆவியானவரே, உமக்கே நன்றி. பிரியமானவர்களே, இன்று ஜெப உபயத்தை ஏறெடுக்கக்கூடிய ஹவுசிங் போர்டு நவீனா இவர்களை பங்கு தந்தையின் பெயரால் வாழ்த்துகிறோம். இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி இவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். உற்சாகமாய் ஜோரா கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்துவோம். சிறப்பாக இவர்கள் எந்த காரியத்தை குறித்து இந்த ஜெப உபயத்தை ஏறெடுக்கிறார்களோ அதற்கு கடவுள் எல்லாமல்ல இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், பணிமய தாயினுடைய பரிந்துரை கிடைக்கும்படியாகவும் தொடர்ந்து இந்த நவீனாவுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய பங்கு தந்தை ஏறெடுக்கக்கூடிய இந்த தேர்வு அது நிறைவான வெற்றியான தேர்வாக மாற தந்தையினுடைய செயல்பாடுகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய பங்கினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஹோலி கிராஸ் மருத்துவமனை புனரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று கூட ஆயர் தந்தை அவர்கள் மதிய நேரத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு சில காரியங்களை குறித்து அவர் ஆலோசித்தார். ஆகவே இந்த செயல்பாடுகள் விரைவில் நடக்கவும், இன்னும் நிறைய ஜெப உதவிகள் நமக்கு தேவைப்படுகிறது. இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் தந்தை அவர்கள் நம்முடைய பெரம்பலூரை சுற்றி ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். அவர்களையும் நீங்கள் சென்று சந்தியுங்கள். அவருடைய உதவியையும் நீங்கள் கேட்டு பெற்று இந்த மருத்துவமனையை மீண்டும் இயங்க செய்வதற்கு ஆவணம் செய்யுங்கள் என்று சொல்லி பலவிதமான வழிகாட்டுதல்களை அவர் கொடுத்து கொண்டிருந்தார். ஆகவே நல்ல மனம் படைத்த நல்ல உள்ளங்கள் இதற்காக உதவ நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இது பணிமய மாதாவினுடைய வல்லமை மிக்க பரிந்துரை நமக்கு தொடர்ந்து தேவை. ஆண்டருடைய மகிமைக்காகவே இது செயல்பட தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஒரு சில நல்ல உள்ளங்கள் நம்முடைய பங்கு தந்தை உட்பட, முன்னாள் பங்கு தந்தை உட்பட எல்லாருடைய விருப்பமும் ஜெபமும் இதுதான். அது மீண்டுமாய் இயங்க வேண்டும், மீண்டுமாய் செயல்பட வேண்டும். பலருடைய தேவைகள் அங்கே சந்திக்கப்பட வேண்டும். அதற்காக நாமும் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரு சில பேர் தனிப்பட்ட விதத்தில் என்னை வந்து சந்திக்கிறார்கள். உடல் உழைப்பை, அவங்களுடைய ஆறுதலை, உடனிருப்பை தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்காகவும் நான் நன்றி சொல்கின்றேன். ஆகவே தொடர்ந்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கலாம். அதற்கு எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் நீங்கள் அங்கே வரலாம். உங்களுடைய உதவியையும் நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே தொடர்ந்து நாம் ஒன்று சேர்வோம். அந்த இடத்திலே நாம் ஆண்டவருடைய மகிமையை காண நாம் சேர்ந்து ஜெபிப்போம், ஒத்துழைப்போம். ஆகவே வேலைகள் எல்லாம் முடிந்த பிறகு பங்கு தந்தையின் சார்பாக நம் பங்கு மக்கள் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படும். மீண்டுமாய் நீங்கள் அங்கே வரலாம், ஜெபிக்கலாம்.
அந்த இடத்துல நம்முடைய இது மறைமாவட்டத்தினுடைய செயல்பாடுகள் நம்முடைய பங்கிற்கான ஒரு பெருமை. ஆகவே அதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். வரக்கூடிய மாதத்தில் அங்கே வேலைகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருப்பதால் வரக்கூடிய மாதம் அங்கே ஜெப வழிபாடு இருக்காது. ஆகவே இனிமேல் பங்கிலே அனைத்து ஜெப வழிபாடுகளும் நடத்தப்படும். தனிப்பட்ட ஜெபத்திற்கு, முக்கியமான ஜெபத்திற்கு வேண்டுமென்றால் நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் அங்கே வரலாம். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை திருச்சியிலிருந்தும் கோட்டப்பாளையத்திலிருந்தும் அங்கே வந்தார்கள் தனிப்பட்ட ஜெபத்திற்கும். அதே போல வயதானவர்கள், வீட்டில் வைத்து பராமரிக்க முடியாதவர்கள், அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நிறைய அறைகள் இருக்கிறது. ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ் வந்தவுடன் நீங்கள் அப்படிப்பட்ட தேவைகள் இருந்தால் அங்கே வந்து தங்கலாம். காசு கொடுத்தா தான் அங்கே தங்க முடியும். ஏனென்றால் பல லட்சக்கணக்கான செலவுகள் அங்கே செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பணம் செலவு செய்து வயதானவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே வரலாம். உங்களுக்கு அந்த உதவி செய்து கொடுக்கப்படும். 3 நபர்கள் இப்போது புக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி, இன்னொருத்தவங்க அங்கே புக் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதத்திலிருந்து எல்லா வேலைகளும் முடிந்து விட்டால் மீண்டுமாய் அந்த மருத்துவமனை செயல்பட ஆரம்பமாகும். ஆகவே வயதானவர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியாதவங்க, இப்படிப்பட்ட நண்பர்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் ஏறக்குறைய 20 பேரை நாம் எடுத்து அங்கே அக்கமடேட் செய்ய முடியும். தனிப்பட்ட ரூம் அவர்களுக்கு கொடுக்க முடியும். 20 ரூம் அவர்களுக்கு தயாராக இருக்கிற வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுக்கப்படும். ஆகவே 20 பேருக்கான சீட்டு தயாராக இருக்கிறது. யாராவது அப்படிப்பட்டவர்கள் அல்லது பென்ஷன் வாங்குறவங்க, ரிட்டையர்ட் ஆகிறவங்க, வீட்டில் பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியல, நான் தனியாக இருக்கணும், தியானம் பண்ணணும், அல்லது நான் நிம்மதியாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 10,000 மட்டும் போதும். இருப்பதற்கு 5,000, சாப்பாட்டுக்கு ஒரு 5,000 தான். அதனால் ஒரு 10,000 இருந்தால் போதும். அங்கே வந்து தங்கிக் கொள்ளலாம். நீங்கள் தங்கிக்கொண்டு நல்லா ஜெபிக்கலாம். காத்தோட்டமான இடம், ஃப்ரீயாக வாக்கிங் போகலாம், நல்லா ஜெபிக்கலாம். அருமையான ஒரு இடம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே இந்த தேவைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி அந்த இடத்தை மீண்டுமாய் நடத்துவதற்கு உதவி செய்யும்படியாய் உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல நாளை ஞாயிறு திருப்பலி நடைபெறும். அதே போல மாலை திருப்பலியும் உண்டு. அதில் பங்கெடுத்து ஜெபிக்க உங்களை பங்கு தந்தையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்திருப்போம். இறுதி ஜெபத்தில் பங்கெடுப்போம். திருப்பலி முடிந்த பிற்பாடு சிலுவை ஆசீர்வாதம் வேண்டும் என்பவர்கள் முன்பக்கம் வந்து நீங்கள் சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். தனிப்பட்ட தேவைகள், விண்ணப்பங்கள் இருப்பவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காகவும் நீங்கள் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இருந்து ஜெபித்து வீடு செல்லும்படியாய் உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறந்தாழ்த்தி இன்றைய நாளுக்கான சிலுவை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவன் தமது திருமகனுடைய திருச்சிலுவையினாலும் இறப்பாலும் உயிர்ப்பினாலும் இரத்தம் சிந்தி புதிய வழியை நமக்காக திறந்து வைத்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் மேலும் உங்களை பாதுகாக்க, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு அரணாயிருக்க, உங்களுக்கு பின்னுமாயிருந்து உங்களையும் குடும்பங்களையும் குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி தொடர்ந்து உங்களை வழிநடத்துவதாக. அன்னையின் பராமரிப்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
எங்கள் பங்கின் பாதுகாவலியாகிய தூய பணிமய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.